சகனாஸ்ரீ. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை போய் இந்த ஃபோன் பழக்கத்தை நம்ம விட்டு போகிறதுக்கால ஒரு பழக்கத்தை சில வீட்டிலலாம் நான் ஃபோன் குத்தாதான் சாப்பிடுவேன், நான் ஃபோன் குத்தாதான் வேலை செய்வேன்னு சொல்லுவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு விஷயத்த பண்ணிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாங்க. தான் அது நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கல்ல. அதுக்கான விஷயம் என்ன தெரியுமா? அம்மா நான் சாப்பிட்டு முடிச்சோடனே படிப்பேன், நான் சாப்பிட்டு முடிச்சுன்னு ரைட் பண்ணி படிப்பேன். இதை மாதிரி சொன்னால் உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு பழக்கம் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கலன்னா பண்ணலாம். நீங்கள் அந்த ஃபோன் பழக்கத்தை விட்டுட்டு டெய்லி படிக்கிறது, எழுதுறது, திரும்பி படிக்கிறது, எழுதுறது, படிக்கிறது இது மொத்தமே இருக்கணும். வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த படிக்கிறது, இந்த ரைட்டிங், இது ரெண்டுத்தையும் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். ஒருவேளை நாங்கள் உங்கள் ஸ்கூலில் ஏதாவது எக்ஸாம் வரும்போது நீங்கள் வீட்டில் போய் நல்லா ஹோம் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்கள்ல. அப்புறம் எக்ஸாம் வச்சா நீங்கள் அதுக்கு நல்லா படித்து பார்க்காம எழுதி எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாம் எதுவும் யோசிக்காமல் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் அழகாக ஒரு மிஸ்டேக்கோடு இல்லாமல் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போது இது மாதிரி உங்களுக்கு சம்பளத்தை உங்களுக்கு கிடைக்குன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கணும்னா, ஏன்னா இந்த ஃபோன் டெய்லியும் எடுக்குனீங்களே, அந்த ஃபோனால் தான் நீங்கள் கெட்டு போயிடுறீங்க. உங்கள் பிரெயின் கெட்டு போயிடும். ஃபோன் பார்த்தா தானே கெட்டு போவோம். படிக்கிறது ரைட்டிங் பண்ணால் கெட்டு போகாது. இதுலேருந்து என்ன தெரியுது? எப்பயுமே நம்ம ஃபோன் பார்த்தா அந்த ஃபோன் பார்க்கணுன்னே காலையில், மார்னிங், ஈவினிங் இந்த மூணு டேஸ்க்கும் வரும், நாளுக்கும் வரும், எல்லா நாளுக்கும் வரும். அதனால நீங்கள் ஃபோனே பார்க்கக்கூடாது. நான் சாப்பிட்டா தான் ஃபோன் பார்ப்பேன் அதுவும் சொல்லக்கூடாது. நான் ஃபோன் கொடுத்தா தான் வேலை செய்வேன் அதையும் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்னா, அம்மா நான் போய் படிக்கணும், உங்கள் அம்மா கடைக்கு போய் எதாவது வாங்கிட்டு வசதி கொண்டா டிவி பாரு, அப்புறம் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க வீடு. அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு டெஸ்ட் வைக்கிறோன்னாங்க, அப்புறம் நாளைக்கு வாடி எனக்கு எக்ஸாம், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஹோம் டெஸ்ட் வாடி எடுத்து எல்லாத்தையும் பண்ணாதானுமா என்னால் ரொம்ப அதிகமான மார்க் எடுக்க முடியும். அப்படி நீங்கள் சொன்னால் தானே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக என்ஜாயாக இருக்கும். அப்புறம் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஆனால் அந்த இதுவை விட்டு நீங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா இது என்ன நியாயம்? நீங்கள் டீச்சராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்பயுமே போர்டில் ரைட் பண்ணிட்டு எதாவது படிக்கணும். அப்போ தானே இதுலனா எதாவது ரஃப் நோட்டில் எழுதி வைக்கிறோம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வர சொல்லணும், இல்லைன்னா ஹோம் டெஸ்ட் கூட எழுதிட்டு வர சொல்லணும். இது ரெண்டுத்தையும் எதாவது ஒன்றுத்து பண்ண சொல்லணும். நன்றி.